ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய பாத்திரம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வரலட்சுமி விரதத்துக்கான உடனடி பால் பாயாசம். ரொம்ப சட்டுன்னு ஈஸியாக ரொம்ப குயிக்காக ஜவ்வரிசியை ஊற வைக்காமலே எப்படி குயிக்காக செஞ்சிடலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயில் நெய் விட்டுட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு முந்திரியும் திராட்சையும் கரெக்டாக இருக்கும். இப்போ அதே கடாயிலேயே அதே நெய்யிலேயே 1 கப் அளவு ஜவ்வரிசி வறுத்துக்கிறேன். நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நெய்யிலேயே நல்லா பொரிய விட்டிங்கன்னா ஈஸியாக வெந்து வந்துடும். இது பார்த்திங்கன்னா மாவு ஜவ்வரிசி, ஸோ ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா பொன்னிறமாக வறுத்து பொரிய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயிலேயே 1/2 கப் அளவு சேமியா வறுத்துக்கோங்க. வறுத்த சேமியாவாக இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு டைம் வறுத்துக்கிட்டிங்கன்னா கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜவ்வரிசியும் சேமியாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாயாசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். உடனடியாக செய்யணுன்னா ஜவ்வரிசியை வறுத்துட்டு செய்யலாம். அப்படி இல்லைன்னா 1 ஹவர் ஊற வச்சுட்டு அதை வேக வச்சு கூட செய்யலாம். 2 விதமாகவும் செய்யலாம். நம்ம டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்யறதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம். 1/2 கப்பு ஜவ்வரிசி சேமியாவுக்கு நான் 3 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு ஜவ்வரிசியை போட்டு நல்லா வேக விட்டுருங்க. 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம இதில் சேமியாவை ஆட் பண்ணிடலாம். இதில் 4-5 ஏலக்காவை நான் பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நல்லா கிளாஸியாக வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை ஆட் பண்ணி நல்லா வெந்ததுக்கப்புறம் 2 கப் அளவு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் போட்டிருக்கேன். கொஞ்சம் தித்திப்பு அதிகமாக வேணும், 2 கப் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1 கப் அளவு காய்ச்சின பால் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கலாம். ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். 1/2 கப் ஜவ்வரிசி சேமியாவுக்கு 1/2 கப் அளவு சுகர் கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் தித்திப்பு அதிகமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக மில்க்கும் ஆட் பண்ணியிருக்கேங்கிறதுனால 2 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மசால் வடையும் பால் பாயாசமும் ரொம்ப டேஸ்ட்டாக காம்பினேஷன் நல்லாயிருக்கும். உடனடி ஜவ்வரிசி சேமியாய் பால் பாயாசம் ரெடி. ஜவ்வரிசி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.